இப்போ வந்து நான் உங்கள் தம்பிக்கு பொண்ணு கேட்க வரேன். இவருக்கு பொண்ணு தரலாமான்னு உங்கள்கிட்ட தான் கேட்க வரேன். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? பயங்கர ப்ளே பாய். ஓகே. எப்படி ப்ரோ எவ்வளோ பேரை வந்து ஹேண்டில் பண்ணுற முடியுது? எப்படி உங்களால் ஒரு ப்ளே பாயா? அவ்வளோலாம் ஹேண்டில் பண்ணல, பார்க்க அப்படி தெரியும். உள்ளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். தரமணின்றது ஒரு சூப்பரான படம். அந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சின்றக்கே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். இப்போ அந்த சாங் நிஜமாலே வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. முன்னாடி இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடுவோம். 2 பேரும் சேர்ந்து வேற பாட்டு பாடலாம். அது என்ன பாட்டு? சரி, நீங்கள் 2 பேரும் பாடிக்கிட்டு இருங்க, நான் வெயிட் பண்ணிட்டா வெளியே. சொன்னாங்க பெண்களுக்கு பேசுகிறவங்க தான் பிடிக்கும்ட்டு, ஆனால் பாடுறவங்க தான் பிடிக்கும்ன்றது இப்போ தான் தெரியுது. உன் கைவிரல் தீண்டி சென்றாலே என் இரவுகள் கீழும் தன்னாலே இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. ஹலோ, இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்றது எனக்கே தெரியாது. கேட்போம். கமலி. நம்மளே சும்மா இருக்குன்றது நம்ம ஜென்ரல் லைஃப்பில் பண்ணுறது. சும்மா இருக்க நேரத்தை தவிர மிச்ச நேரத்தை என்ன பண்ணுறீங்க? யூபிஎஸ்சி படிக்கிறேன். யூபிஎஸ்சி 12th ஃபெயில் படம் வந்ததுலேருந்து அனைவரும் யூபிஎஸ்சிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்றது இதுலேருந்து பச்சையாக தெரியுது. நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஏன்டா படிக்கிறோம், எதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாமே, அது ஜாலியாக தானே இருக்குது, வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, போய் செட்டில் ஆகிடலாமே யோசிக்க தோணும். ஆனால் அப்படி உங்களுக்கு தோதுன்றப்ப இந்த பாட்டை கேட்டால் அவங்க மோட்டிவேட் ஆகுனது என்ன பாட்டு? தரமணியில் உண்பதில் வேண்டின்னு ஒரு சாங் இருக்கும். தரமணின்றது ஒரு சூப்பரான படம். அந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சின்றக்கே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். இப்போ அந்த சாங் நிஜமாலே வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. முன்னாடி இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடுவோம். 2 பேரும் சேர்ந்து வேற பாட்டு பாடலாம். அது என்ன பாட்டு? சரி, நீங்கள் 2 பேரும் பாடிக்கிட்டு இருங்க, நான் வெயிட் பண்ணிட்டா வெளியே. சொன்னாங்க பெண்களுக்கு பேசுகிறவங்க தான் பிடிக்கும்ட்டு, ஆனால் பாடுறவங்க தான் பிடிக்கும்ன்றது இப்போ தான் தெரியுது. எது பண்ணாலும் பிடிக்காதுப்பா. எதுவும் பிடிக்காது. பிரதீப் குமார் வாய்ஸ் தான் பிடிக்குன்றாங்க. உன்பதில் வேண்டி யுகம் பல தாண்டி உன்மத்தம் கொண்டு காத்திருப்பேனோ உன்னிரு பார்வை விழுகின்ற தொலைவில் வாழ்கின்ற யோகம் நான் அடைவேனோ வழிபோக்கனின் வாழ்விலே துணையாக வருகிறாய் நான் கேட்கும் முன்னமே இடைப்பாறல் தருகிறாய் நீ இளைப்பாறை முடிந்ததும் போதும் போய் என்கிறாய் புலனைந்தும் கொள்கிறாய் நீ. தேங்க்யூ. ஐயோ, ஸ்டாண்டிங் ஓவேஷன். உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷவர் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னீங்க. உண்வெளிகளில் பள்ளமா மான்கராத்தே. காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே. உன் கைவிரல் தீண்டி சென்றாலே என் இரவுகள் கீழும் தன்னாலே இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சு உயிரோடு உணர்வாக நம் காதல் கலந்தாச்சு. ஓ நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. தேங்க்யூ ஸோ மச் கமலி. நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் வந்து பாடினது. தேங்க்யூ ஸோ மச் கமலி. ஒரு பாசமலர் சிக்கியிருக்காங்க. ப்ரோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கீர்த்திவாசன். திஸ் இஸ் மை சிஸ்டர் அகிலா. கீர்த்திவாசன் அகிலா. ஸோ அண்ணன் வந்து எப்படி? அண்ணன் இல்லை, ஆக்சுவலி தம்பி. இல்லை, இது வந்து நார்மல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் நடக்கிற ஒரு விஷயம் தான். தம்பி வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா இவ்வளோ தான் இருப்பாங்க, என்னோட 10 வயசு பெரியவங்க. அந்த மாதிரி இன்னொரு அக்கா இருக்கா, அவள் இவ்வளோட குட்டியாக இருப்பாள். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா ஃபேமிலி கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாத்தையும் நிற்க வச்சு நீங்கள் ஹைட்டு பார்க்குறோம், யார் இருக்கல ஹைட்டு அப்படின்ட்டு. ஸோ உங்கள் தம்பிக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்கக்கா. உங்கள் தம்பியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்போ வந்து நான் உங்கள் தம்பிக்கு பொண்ணு கேட்க வரேன். இவருக்கு பொண்ணு தரலாமான்னு உங்கள்கிட்ட தான் கேட்க வரேன். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? பயங்கர ப்ளே பாய். ஓகே. இப்போ பொண்ணு கேட்குற இப்படி சொல்கிறீங்களே, இப்படி சொல்லிட்டா நான் பொண்ணு தர மாட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் உங்கள் தம்பி உங்கள் கூட தான் இருப்பார். ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருப்பான். அம்மா அப்பா பார்க்குறீங்களான்னு தெரில எனக்கு. அப்புறம் வந்து என்ன பொண்ணு தேடுவேன்னா என்ன இருக்கும்? என்ன வயசு ப்ரோ உங்களுக்கு? வயசு என்ன? 20. அதாவது இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே 20 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே ப்ளீஸ் வீட்டு பக்கத்தில் போய் கயிறு இருந்தால் வாங்கிருங்க, தப்பே கிடையாது. எப்படி ப்ரோ எவ்வளோ பேரை வந்து ஹேண்டில் பண்ணுற முடியுது? எப்படி உங்களால் ஒரு ப்ளே பாயா? அவ்வளோலாம் ஹேண்டில் பண்ணல, பார்க்க அப்படி தெரியும். உள்ளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சார் கேஷுவலாக சொல்ல இல்லைன்னா சொல்லலை,
இருக்குது ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அப்படி சொல்ல ப்ரோ, அது ஒன்று தான் இருக்குது. ஆனால் வந்து அது ஒன்று வந்து பார்க்க எல்லாருக்கும் 10 மாதிரி தெரியும். புரியுது. இப்போ ஒருத்தவங்களோட ஆனால் ஒன்று இருக்குது. இப்போ என்னை உங்களுக்கு வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி இப்போ ஒன்று இருக்குது. இல்லை லைக் இப்படிப்பட்ட ஒரு காதல் மன்னனாக இருக்க உங்கள் தம்பிக்கு நீங்கள் என்ன பாட்டு அடிக்க பண்ண நினைக்கிறீங்கக்கா? நீ சொல்லுடா, நீ பண்ணிக்கோ. பாருங்கக்கா, இதே கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்கன்னா வந்து 10 பேர் எடுத்துக்கிருப்பாரு. எனி சாங் ஓகே. வாரணமாயிரம்லேருந்து முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக பெண்ண. சூப்பர் ப்ரோ. ஸோ முந்தினம் பார்த்தேனே நாங்கள் வந்து வாரணமாயத்துலேருந்து சூர்யாவே இறக்கியிருக்கோம். நீங்கள் வேறு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைப்பா, நான் சந்திரனே இறக்கியிருக்கோம். இல்லை, நான் அந்த பாட்டு வரும்போது இவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தேன். அவர் வந்து அப்போ குழந்தைய வந்து ரீரிலீஸ் பார்த்துருப்பார். இவங்க யார் இல்லாமல் ரீரிலீஸ் கிட்ஸ். ரீரிலீஸ் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு ஃபேனான ஒரு மனிதர் இங்கே இருக்கார். துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார். துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஓர் உயிரே. நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. விடானூறு கனவும் நூறு விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதான். இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, பூ பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. தேங்க்யூ அக்கா பார்த்தீங்களா, ப்ரோ பாடலாம் செய்கிறாரு. அவர் சமயம் வாய்ப்பார், படிக்கீங்களா? இவர் வாசிச்சிருக்காரு. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இல்லை எனக்கு கிட்டார் பிடிக்கும், அதான் நான் அதை பார்த்துக்கிறேன். அப்படியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் இவரை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருங்க வீட்டிலேயே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்பாட்ல பாட்டு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சியில். பார்க்கறதெல்லாம் ரீல்ஸு, இது சித்திரம் டிவி ரூல்ஸு.